மற்றும் ஒரு அண்மை செய்தி. ஹாங்காங்கிலிருந்து டெல்லி நோக்கி வந்து கொண்டிருந்த ஏர் இந்தியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. ஹாங்காங்கிலிருந்து டெல்லி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. நடுவானில் தொழில்நுட்ப கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டதால் ஏர் இந்தியா விமானம் திருப்பி விடப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், நடுவானில் ஏர் இந்தியா விமானத்தில் கோளாறு ஏற்பட்டிருக்கிறது, அந்த விமானம் திருப்பி விடப்பட்டிருக்கிறது, கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. சண்முகவேல், ஏர் இந்திய நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் AI315 அப்படின்ற விமானம் தான் ஹாங்காங்ல இருந்து டெல்லி நோக்கி புறப்பட்ட சில மணி நேரங்கள்ல மீண்டும் ஹாங்காங் விமான நிலையத்திலே தரையிறக்கப்பட்டிருக்கிறது. ஹாங்காங்ல இருந்து இருக்கக்கூடிய ஊடக அறிக்கைகளின் அடிப்படையில விமானத்துல தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதன் காரணமாகவே மீண்டும் விமானம் ஹாங்காங்கிலே தரையிறக்க விமானியால் அனுமதி கோரப்பட்ட நிலையில விமானத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு விமானம் தரையிறக்க அனுமதி வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில ஹாங்காங் விமான நிலையத்துல ஏர் இந்திய விமானம் தரையிறங்கியதாக செய்திகள் என்பது தெரிவிக்கிறது. இதுல அந்நிறுவனம் தரப்புடன் தெரிவிக்கப்பட்டிருக்கூடிய விளக்கத்துல போயிங் 7878 அப்படிங்கிற அந்த ட்ரீம் லைனர் விமானம் தான் இன்று ஹாங்காங்ல இருந்து டெல்லி புறப்பட்ட நிலையில புறப்பட்ட சில நிமிடங்கள்ல, குறிப்பா ஒரு அரை மணி நேரத்துல மீண்டும் விமானம் என்பது தரையிறங்கி இருப்பதாக ஹாங்காங் செய்தி நிறுவன தகவல்களை தெரிவிக்கிறாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக அகமதாபாத்ல இருந்து லண்டன் புறப்பட்ட ஒரு ஏர் இந்திய விமானம் விபத்துக்குள்ளானதுல 241 பேர் உயிரிழந்தது நமக்கு நினைவு இருக்கலாம். அந்த விமானமும் இதே போயிங் ரக விமானம் தான். போயிங் 7878 ரக விமானம் என்பது குறிப்பிடத்தக்கது. போயிங் நிறுவனம் தயாரித்திருக்கக்கூடிய 787ல மொத்தம் 2 ரக விமானங்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று போயிங் 787-8 ரக விமானங்கள், மற்றொன்று போயிங் 787-9 ரக விமானங்கள். இதுல சமீபத்தில் அகமதாபாத் விபத்து ஏற்பட்ட விமானம் என்பது போயிங் 787-8 ரக விமானங்கள். இதே விமானம் தான் ஏர் இந்தியாவிடம் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட விமானங்கள் உள்ள நிலையில இன்று ஹாங்காங்ல இருந்து டெல்லி நோக்கி புறப்பட்ட ஏர் இந்திய நிறுவனத்துடைய 787 விமானம் புறப்பட்ட சில நிமிடங்கள்ல நடுவானில பறந்து கொண்டிருக்கும் போது சில தொழில்நுட்ப கோளாறுகள் விமானத்தில் கண்டறியப்பட்டதாகவும் விமானி உடனடியாக தொழில்நுட்ப கோளாறுகள் குறித்து கண்டறிந்த உடனே ஹாங்காங் விமான நிலையத்திற்கு தகவல்களை தெரிவித்து விமானத்தை மீண்டும் தரையிறக்குவதற்கு அனுமதி கோரப்பட்டதாகவும் ஹாங்காங் செய்தி நிறுவனங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. இதற்கு ATC அதிகாரிகள் தரப்பிலிருந்து மீண்டும் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில விமானம் புறப்பட்ட சில நிமிடங்கள்ல மீண்டும் ஹாங்காங் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல விமானத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்யக்கூடிய பணிகள்ல பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் எனவும் அதுவரை பயணிகள் அங்கிருக்கக்கூடிய விமான முனையத்திலே காக்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஏர் இந்திய நிறுவனங்கள் தரப்பிலும் ஹாங்காங்ல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய விமான போக்குவரத்துறை அமைச்சகத்தை பொறுத்தவரையிலுமே ஏர் இந்திய நிறுவனத்திடம் இருக்கக்கூடிய அகமதாபாத் விபத்து ஏற்படுத்திய அந்த போயிங் 787-8 ரக விமானங்கள் அனைத்துமே பாதுகாப்பு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இதற்குரிய குறிப்பிட்ட ஒரு கால அவகாசத்தை நிர்ணயிக்கக்கூடிய நிலையில சில தினங்களுக்கு முன்பாக கூட 9 விமானங்கள் பாதுகாப்பு சோதனைகள் முடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில விமானங்கள் சர்வதேச பயணங்களை முடித்துக் கொண்டு மீண்டும் இந்தியா திரும்பியவுடனே இந்த பாதுகாப்பு சோதனைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படும் என ஏர் இந்திய நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கூடிய சில நாட்களுக்கு பிறகு அந்த விபத்தை ஏற்படுத்திய அதே வகை விமானம் தான் தற்போது ஹாங்காங்ல இருந்து டெல்லி புறப்பட்ட போது மீண்டும் தொழில்நுட்ப கோளாறை சதத்த நிலையில அவசரமாக ஹாங்காங் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டிருப்பது நேரத்தில் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. சண்முகவேல், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.